போடுங்க போடுங்க போடுங்க. Yes, it's good. Okay. 300. வீடியோ இல்ல, நீங்க சாப்பிடுறது தான். இல்ல இதோட வீடியோ வந்து நான் வரக்கூடாது நானே எடுத்துட்டு இருக்கேன். Vinoth. Coffee, cold coffee. Cheers. Ready. Bye, mommy. Bye, mommy. Mommy, my babies. Bye, Rachindangala. Bye. Thank you, meet you, mommy. அப்படி சொன்னாதான் நீ வாங்குவீங்க. இல்ல கிளம்பி போறச்சே. நீ அத்து தோயல சாப்பிடுறியா இல்லையா? வியட்நாம்ல வந்து மாமி அத்துதான். யா. ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் சக்தி கொடுக்குற சூரிய பகவான் அவரை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் சண்டேவாவது நம்ம வந்துட்டு தனியாக ப்ரே பண்ணணும். ஸோ உங்களுக்கும் சேர்த்து நான் ப்ரே பண்ணிண்டாச்சு. ஸோ இப்போ பூஜை முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் டின்னர் வரைக்கும் இன்றைக்கி வ்ளாக் இன் பிட்வீன் நாங்கள் ஷாப்பிங் போனது எல்லாத்தையும் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரவா உப்புமா பண்ணலாம். ரவா உப்புமா அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் உப்புமாவே பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ரவா உப்புமா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் மாமியார் வந்துட்டு ரவா உப்புமா ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் மாமியாரை இந்த உப்புமா பண்ணி கொடுமான்னு சொல்லி சாப்பிட வைப்பாங்க அப்படின்ட்டுன்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு இஞ்சி வாசனையாக உப்புமா ரெடி. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி நிறைய சுற்றுற வேலை இருக்குது ஷாப்பிங்க்கு. அதனால் பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், பொட்டுக்கடலை சட்னி அண்ட் வெஜிடபிள் ரவா உப்புமா இப்போது நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வினோத் ஆல் செட் டு இந்தியா போகிற ரெடியா? எஸ் ரெடி. ஸோ இந்த ஊர் காஃபி பவுடரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் நாங்கள் ஃபஸ்ட்டு காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காஃபினால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ரகலையே நடக்கிறது இல்லையா? ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம எல்லோருக்குமே காஃபிங்கிறது ஒரு ஃபேவரட் ட்ரிங்க். ஸோ நல்ல சீட்ஸ், காஃபி சீட்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி காஃபி பவுடர் ஷாப்பிங்லேருந்து எங்களுடைய ஷாப்பிங் வ்ளாக் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா உடச்சிட்டு வாங்க போல். Nhiều khi nó mới ấy, nó chặt đấy. ஓ இப்படி அம்மிக்கு எடுக்கணும்டா. இங்கே பாரு வினோத். ஸோ வினோத் மாத்திரம் ட்ராவல் பண்ணுறதுனால லக்கேஜ் ஜாஸ்தி எடுத்துன்னு போக முடியாது. ஸோ லேண்டர்னில் வந்துட்டு சின்ன சைஸ் லேண்டர்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்டர்ன் பார்த்துட்ருக்கோம். கம்மி அந்த லேண்டர்ன் மேலே பிடிச்சு காமி. ஓகே. இப்போது டூரிஸ்ட் அவ்வளோ வராததுனால வந்துட்டு அவங்களுக்கு எப்படியாவது சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடைச்சவங்களுக்கு ஹையாக ப்ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம தான் பார்கெயின் பண்ணி வாங்கணும். எல்லாம் கற்றுக்கணும்டா, இல்லைன்னா நம்ம வாங்குறது அப்புறம் வேஸ்ட்டு. So how much that small one? The small one I give you two. காமி. இது சின்ன சைஸா? ஓகே ஓகே. மேலே தூக்கி காமி. ஓகே ஓகே. Madam, this one is ரொம்ப பார்கெயின் பண்ண வேணாம் நான் பார்த்தாலும் இந்த சின்ன லேண்டர்ன் விலையாக வந்துட்டு கண்ணாபின்னான்னு சொன்னால். ஸோ ஒரு வழியாக அவகிட்ட வந்துட்டு ஒரு லேண்டர்ன் இந்த சின்ன சைஸ் வந்து நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா அப்படின்ட்டுன்னு வினோத் ஒன்று நான் ஒன்றுன்னு வாங்கினேன். Yes, it's good. ஓகே.
அடுத்து பார்த்திங்கன்னா வியட்நாம் வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த ஜேட் பேங்கிள்ஸ் அப்புறம் ரூபி பேங்கிள்ஸ் இதெல்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும். இதுலேயே பேங்கிள்ஸ் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு கையில் போட்டுக்கிற ரிங்கு, அப்புறம் மாலை, அப்புறம் புத்தா பெண்டன்ட், இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அதுலேயும் இந்த பச்சை கலர் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஜேடில் வந்து லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஜுவல்லரி ஷாப்பில் வாங்குகிற அதே குவாலிட்டி இங்கே வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஷாப்ஸ் இருக்குது, அங்கேயும் நம்ம வாங்கலாம். நம்ம ஹைதராபாடெல்லாம் போனால் எப்படி முத்து மாலை அதெல்லாம் வாங்குவோமோ, கல் வளையல், அந்த மாதிரி இங்கே வந்தால் கண்டிப்பாக இதையெல்லாம் வாங்கினா ஒரு சொவனீராக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் இங்கே. அடுத்து போக போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் எப்போவுமே டூரிஸ்ட் வந்து ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் வாங்குவாங்க. வியட்நாமில் பண்ணுற ஷூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இங்கேருந்து மேனுஃபேக்சரை போகிறது தான் உங்களுக்கு பெரிய பெரிய பிராண்டாக நம்ம கூட காசு கொடுத்து வாங்குகிறோம். நாங்கள் போன டைம் லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் ஆன டைம்ங்கிறதுனால அவ்வளோவா ஷூஸ் கடை இல்லை. பட் வந்து இது ஒரு டூரிஸ்ட் வர டைமில் பார்த்திங்கன்னா ஜெகன்னு அவ்வளோ கும்பலாக இருக்கும். வினோத் பாருடா, வினோத் பாரு, காமி. என்னது அது? சரியா காமிடா, படக்கு படக்குன்னு எடுக்கிற. சரியா காமி, அது என்ன பேர்? தி நார்த் ஃபேஸா? ஸோ நீ ஆர் ஃப்ரம் சவுத் பட் யூ வேர் நார்த் ஃபேஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் தேவைப்படுது, அதனால அதுவும் வாங்கலாம். ஆளாளுக்கு பிஸியாக இருக்கீங்கடா. இன்னொரு இங்கே பாரு. ஆமாம், 1 2 3 வா. ஹூட் போட்டுக்கோ, ஹூட். ஒரு நல்ல வீடியோல ஆட் பண்றேன். ஆட் பண்ண போறேன். விஷால் கெட்டப்ல இருக்கான் இல்ல நம்ம வினோத். வினோத் சூப்பர். So she is my baby. Boss lady. 1 million. Bye, mommy. Mommy, my babies. Bye, Nachangalam. Bye. Thank you, miss you, mommy. Yeah. Happy New Year, mommy. Happy New Year. I love you, mommy. Love you so much. எவ்வளோ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு இவ்வளோ பசங்க இங்கே இருக்காங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. ஸோ நல்லா சுற்றி ஷாப்பிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற போல் இருக்குது. ஸோ கேட்டினட் போய் நம்ம காஃபி குடிக்கலாம் வாங்க. காஃபி அதேதான். உங்களுக்கு ஒரு டிசைன், எனக்கு ஒரு டிசைன். நான் வினோத் கோல்டு காஃபி அண்ட் பாலா யோர் ஹாட் காஃபி. ஓகே. சூடு நல்லா ஆறி இருக்குது, ஆனால் அதுவும் நான் குடிப்பேன். இது காஃபி டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு ஃப்ராக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். லேடிஸ்க்கு சாரீஸு செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டஃப்போ அதே மாதிரி தான் குட்டி பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கூட ரொம்பவே டஃப். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த கவர் கொடுத்து ஒரு பாக்ஸ் மேல கொடுத்துருமா.
பேச மாட்டீங்க. நைஸ் டீ. என்ன மசாலா டீயா? ஆமா, மசாலா டீ. உங்களுக்கு யூடியூப்ல பேசி பழக்கம் எடுத்துக்கிட்டீங்களா? நிறைய பேசி பழக்கங்கிறதுனால தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன்டா. ஸோ ராத்திரி வந்துட்டு வெண்டைக்காய் கறியும் புதினா தொகையிலும் பண்ணலாமா? யாரும் பேச மாட்டீங்க. நானே தான் நேச்சுரலா ஒரு வீடியோ எடுக்கும் போது நாங்க பேசக்கூடாது, நீங்க தான் பேசணும். வெண்டைக்காய் சாம்பாரா கறியா? கறி நல்லா எரிசா வெண்டைக்காய். அதனால தான் நான் பார்த்து பொறுக்கி கொண்டு வந்தேன். வினோத் வரானேன்னு சொல்லிட்டு அங்க வெண்டைக்காய் கிடைக்குமா உங்க ஏரியால? நல்லா இருக்குமா இந்த மாதிரி? ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். அப்படியா? மார்க்கெட் கிட்ட தானே இருக்குங்க. இங்க வந்துட்டு எனக்கு அந்த வெட் மார்க்கெட்ல தான் வெண்டைக்காய் கறி, அப்புறம் சாம்பார், காலையில வச்ச சாம்பார், அப்புறம் வந்துட்டு புதினா துவையல். மாமியாத்துல எப்படி துவையல் பண்ணுவாங்கிற மாதிரி பண்றேன். சரியா? மாமியாத்து துவையல சாப்பிடுறியா? வியட்நாம்ல வந்து மாமியாத்து. ஸோ சூப்பராக புதினா துவையல் ரெடி ஆகிட்டுருக்கு. உளுத்தம்பருப்பு, புதினா, சிவப்பு மிளகா போட்டு லாங் ஷாட்ல இது ரொம்ப க்ளோஸ் அப் எடுத்து பயமுத்தியாதடா. அவனு சில ஆங்கிள் எல்லாம் கேவலமா இருப்பேன், ரொம்ப கேவலமா எடுத்துட்டியா? போஸ் கொடுக்குறேன் உனக்கு. இல்லை நீங்கள் நார்மலாக பண்ணுங்க. ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்கா? கலர் போட்டுட்டோமா? செங்கல் பொடி இதுவே கலராக தான் இருக்கு. சோ இது இவ்வளவுதான்டா, ஈஸி தான். இப்படி பண்ணலாம். புரிஞ்சுதா? போடலையா? போடுங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? கலர்ஃபுல்லா இருக்கு. நான் எதுக்கு சொன்னேன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கான்னு அந்த கீர்த்தி சுரேஷ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படித்தானே சொல்லுவான். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எடுடா அழகா. நைட்டுக்கு சிம்பிளாக வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் மசாலா கிரேவி, புதினா சட்னி அண்ட் கார்த்தால வச்ச சாம்பார், அப்புறம் சுட சுட சாதம். ஸோ இதுதாங்க டின்னர். ஸோ டின்னர் ரெடி. 2 பேரும் வரலாம். பசிக்கிறதா உங்களுக்குலாம்? எஸ். ஓகே, பசிக்கிறவங்க சாப்பிட வாங்க. ஓகேவா? ஸோ ஷாப்பிங் பண்ணி வினோத் இந்தியா கூட போயாச்சு. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிக் பாஸில் நடக்கிறது 24/7 நீங்கள் பார்க்குற மாதிரி அப்பப்போ நான் எங்கள் லைஃப்பில் நடக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச்.